உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க. ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. அதான் குளத்தை பார்க்கலான்னு சொல்லி அப்படியே காலமே கிளம்புனேன். Excuse me, sir. May I come in? Yes. Come. அப்படி போறோம். நல்ல வேளை மயங்கிருச்சு. இன்னைக்கு பூரா மயங்கி விழுது. என்னன்னு தெரியல. குளத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல உள்ள குளம் தான். நமக்கு ரோடு வந்து ரொம்ப மோசம். விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடி ஓட்டம் தான். இப்போ இல்லை அப்போவுமே இப்படிதான் ஒரு ரோடு போட்டு 5-6 வருஷம் வரும்னு நினைக்கிறேன். 5 இல்லை அதுக்கு மேலே தான் வரும். ரோடு பில்லு போடவே இல்லை. உள்ள ஏரியாலாம் ரோடே மோசமாக நடக்குது. பைபாஸ் ரோடு வேலை வந்த பிறகு இங்கே ஒரு வேலையும் நடக்கல. அந்த வேலையும் நடக்கலை, இந்த வேலையும் நடக்கலை. இங்கே குளத்துக்கிட்ட வந்தோம். இது நம்ம குளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இது கொடிக்குள்ளாடி வந்தாச்சு. பல்லு போன ஜிப்பு மாதிரி வாயத்தோன்னா மூடவே மாட்டாங்க. குளத்துக்கு தான் போயிட்டுருக்கான். அம்மா குளத்தை சும்மா சுற்றி பார்க்கலான்னு சொல்லி வந்தது தான். இருக்கிறது அந்த ரோடை பற்றியும் பேசலான்னு தோணுச்சு. ஆமாம், ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா சொல்லி தான் நான் வந்து யோக்கியம் பண்ண நினச்சது. ஹெல்மெட் ஒன்றும் இல்லை வேலையில். குளத்தை சுற்றி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு நான் குளத்துக்கிட்ட வந்து இப்படியே சேர்ந்தாச்சு. அப்படியே வண்டியை நடத்திருக்கோம். குளத்தை ஒன்று ஒரு ரவுண்டு பார்க்கலான்னு சொல்லி அப்படியே இறங்கி குளத்தை பார்த்தா அடிப்பொலி வியூ. இது நம்ம குளம். இதுதான் பெருங்குளம்னு சொல்லுவாங்க. இங்கே சூரியோட பக்கம் தான். நம்ம கலைக்குள்ளாடி தான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. மேக்காடு பக்கத்தில் இருக்குது. இப்படி பார்த்துருந்தீங்க ஒரு மீன் கண்ணில் மாட்டுச்சு. பிடிக்கலான்னு சொல்லி பார்த்தா அதுவும் நடக்கலை. எவ்வளோ பெரிய டானா ட்ரெயிலரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்லை, டண்டனக்கா டான் அப்படின்னா சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம குளத்தை ஃபுல்லாகவே எப்படி சுற்றி பார்த்தோம். இதுதான் எங்கள் குளத்தில் பெரிய குளம். நல்ல குளம் தான். இதில் நிறைய மீன் வளர்த்துறாங்க. பெரிய மீனெல்லாம் இருக்குது. அப்படியே ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி அடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சும்மா ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூலு விட்ட டைமாக அப்படியே கரங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புனோம். இன்னும் என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்கிறேன். இதுவும் ஒரு பசிதானப்பா. சரி, இங்கே என்ன ஐடியான்னு சொல்லி யோசிச்சுட்டு பைபாஸை சும்மா சுற்றி அடிச்சுட்டு அங்கேயும் என்ன நடக்குது இது வரைக்கும் நான் போடணும், அதை பார்க்கலாம், பார்க்குறத வீடியோ போடலான்னு சொல்லி பிளான் போட்டு அவன்கிட்ட கேட்டால் அவன் உன் விருப்பம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட வந்தான். 2 பேரும் மட்டும் திரும்பி கொஞ்சம் தூரம் போய் அப்படியே பேசி ஜாலியாக தான் போனான். போயிட்டு என்ன பிளானு, ஒரு பிளானு இல்லை இருந்து அங்கே போயிட்டு தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்து நிறைய பைபாஸ் தான் அந்த ஒரு இதில் போனோம். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு 2 பேரும் ட்ராக் ரேஸ் வச்சு போனான் கொஞ்சம் தூரம். அறிவில் உங்களுக்கு 7 வயசாகி போச்சு, விளையாட போறாங்களா? ரோட்டு சைடில் இருக்க ஆளோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன கையில் மொபைலையும் தூக்கி பிடிச்சிட்டு போகிறான். பேக்கில் வர அண்ணன் என்ன நினச்சிட்டு வராருன்னு தெரியல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அந்த ஒரு கணக்கில் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ தான் இதுவெல்லாம் இப்படி பண்ணது, மொபைல் எல்லாம் கையில் எடுத்து வச்சு வீடியோ பண்ணது. அடுத்து 2 பேருமே சும்மா ட்ராக் ரேஸ் தான், மாற்றி ஸ்பீடு ஓட்டி. டேய், நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா, ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும், ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். வீடியோ வண்டி நான் எப்படி ஓட்டுறேன்னு பார்த்ததில்லை. அது வீடியோ பார்க்க வேண்டிய அவன் ஒரு வீடியோ எடுத்தான். அதையும் அப்படியே ஓட்டிட்டு பைபாஸில் போகிறோம். அவனோட பிளான் தான் லாஸ்ட் முடியும். நேரே பைபாஸ் தான் ஓட்டோம். இதுதான் எங்கள் ஏரியாவுக்குள்ளே இறங்குற இடம். ரோடை பார்த்தீங்கன்னா இது வந்து பைபாஸுக்கு சப் ரோடு வேலை பண்ணி போட்டது. இது பெரிய அளவு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. பைபாஸ் தான் வந்து வேலை முடியாமல் கிடக்கு. அப்படியே ரோட்டு உள்ளாடி வந்தோம். எல்லாருமே இதே மாதிரி ஆள் கூடி நிற்கதும் எல்லாமே இங்கே நிறைய பேர் வருவாங்க. கிடைக்கிறீங்க இதெல்லாம் மாறுறது சுத்தது எல்லாமே உண்டு. இதை நம்ம அந்த பைபாஸ் அங்கே பாலம் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன், பூட்டி போட்டிருக்காங்க அந்த இடத்த. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ, நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு சொன்னா நமக்கு வீட்டு பக்கத்தில் உள்ள பைபாஸில் தான் இருக்கோம். பைபாஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. 6 வருஷமாக நடக்குது. கேரளாவில் முடிஞ்சாச்சு, நம்ம இடத்துல இது வரைக்கும் முடியலை. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ண. நம்ம இடத்துல வேலை நடந்திருக்கிறது வந்து
இந்த அளவு தான் இருக்குது. அந்த சைடெல்லாம் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஷெட் போட்டிருக்காங்க, உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்தில் பைபாஸ் தான். அந்த சைடு வந்து கேரளா, நம்ம பார்டரில் தான் இருக்கோம். நம்ம களியக்காவலை சைடில் இருக்கோம். களியக்காவலை தெரியுமா, நம்ம கன்னியாகுமரியில் களியக்காவலை. அந்த சைடு வந்து கேரளா, இந்த சைடு தமிழ்நாடு பார்டர் சைடு தான் நம்ம இருக்கோம். கேரளாவில் வந்து வேலை முடிஞ்சிருக்கு. மேக்ஸிமம் ரோடு நல்ல கிளியராக தான் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சு தானே. நம்ம இடத்துல தான் வேலை எப்படின்னு ஒரு இதில் இருக்குது. அந்த சைடு ஒரு பாலம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பாலம் வரல. வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். 6 வருஷம் ஆச்சு. வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அதே மாதிரி அந்த சைடு ஒரு பாலம் வரும்னாங்க. அது இப்போ வரும் ரோடுன்னு சொன்னால் மோசமாக தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாடுன்னு இல்லை, கன்னியாகுமரியை பொறுத்தவரை கன்னியாகுமரியில் ரோடு எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இந்த ரோடு வந்ததுக்கப்புறம் இந்த வேலையும் நடக்கலை. எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ரோடு வேலையும் நடக்கலை. எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ரோடெல்லாம் பார்த்தா ஒரு வண்டியில் போனால் அந்த வண்டி வர கம்ப்ளைண்ட் ஆகும். அந்த டைப்பில் இருக்கும். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதில் காமிச்சு தரேன். இது வந்து பாலத்துக்கு நடக்க வேலை, அது இப்போ நடந்துகிட்ருக்கு. இது வந்து இடது பக்கத்தில் போனால் அந்த சைடு வந்து வேலையே நடக்கலை, பெண்டிங்கில். இது நான் சொன்ன இடம் தான். நம்ம அந்த சைடு வந்து கேரளா சைடு, அந்த சைடெல்லாம் வந்து பைபாஸ் ரோடு ஃபுல்லாகவே கிளியராக தான் இருக்குது. ரொம்ப கிளியராக இருக்குது. ரொம்ப நீட்டாகவும் நல்ல கிளியராக தான் இருக்குது. மெயினாக வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பிரச்சனை கூட எங்கள் பிரச்சனை இல்லை. அது ரோடு இப்போ வரும்போது நாளைக்கு வரும்னு உள்ளது நம்ம விடலாம். ஆனால் நம்ம அந்த களியக்காவலை சைடில் எல்லாம் வந்து இருக்க இந்த ரோடு வந்து ரொம்ப மோசம். களியக்காவலை டு நம்ம அந்த நாகர்கோவில் போகிற ரோடு வந்து ரொம்ப மோசம். அது வந்து பெரிய பெரிய வண்டியை வந்து போகிறதுல வந்து பெரிய பள்ளம், நிறைய ஆக்சிடென்ட். நம்ம இந்த ஒரு வருஷத்துக்குள்ளாடி ஒரு 300 ஆக்சிடென்ட் பக்கத்தில் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் 2 குத்துன, 3வது குத்து நான் குத்தவா? குத்துன உன் கையை தரோளமா குத்துன. இது நம்ம மெயின் பார்ட்டு. நம்ம எங்கே வந்திருக்கோம், ஆனால் நம்ம இடத்துக்கு வீட்டுக்கு போகிற வழியில் இதெல்லாம் ரோடுன்னு சொல்லுவாங்களே யாராவது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல இருக்க நிலைமை அப்படி இருக்குது. ஒரு வண்டி புதுசாக வாங்கினா போல அந்த வண்டி வேறு கம்ப்ளைண்ட் ஆகும். அந்த டைப்பில் இருக்குது. ரோடு வந்து ரொம்ப மோசம். வீட்டு பக்கத்தில் எல்லாம் போய் சேர இது எவ்வளோ பேர் விழுந்திருக்கணும்னு எனக்கு தெரியல. அந்த அளவு ரோடு மோசமாக இருக்குது. அடிச்சது மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சின்தான் பேச வச்சுக்கிட்டு அப்படியா எங்கடா ஆமா ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் கொடுத்தேன். கனவா கனவுல